தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 5 கோடி 50 லட்சம் ரூபாய் முதலீடு கிடைக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதில் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்த விவரங்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், இது குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, சென்னையில் வருகின்ற 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான பணிகளானது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் முன்னேற்பாடுகள் மற்றும் வருகின்ற பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருகை மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 5.5 லட்சம் கோடி, அதாவது 5.5 லட்சம் கோடி அளவிற்கானது முதலீடுகளானது ஈர்க்கப்படுகின்றது என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதிலும் குறிப்பாக தொழில்துறை, ஆட்டோமொபைல், எரிசக்தித்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சுகாதாரம், வீட்டுவசதித்துறை, கைத்தறித்துறை, சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறைகளில் கிட்டத்தட்ட 90% முதலீடுகளானது ஈர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு வருகின்ற 7-8 நடைபெறக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களானது இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றது. மேலும் எரிசக்தி துறையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்து அதிக முதலீடுகளானது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், தைவான் உள்ளிட்ட உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளினுடைய முன்னணி நிறுவனங்களானது இதில் பங்கேற்க இருக்கின்றன என்ற தகவல் வெளியாகிறது. தொழில்துறை சார்ந்த முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தொழில் வழிகாட்டி மையம் மூலம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த உலக முதலீட்டாளர்களுடைய இந்த மாநாட்டினுடைய தொடக்க விழாவை நிகழ்ச்சியை பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு ஒளிபரப்பு செய்வதற்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகிறது. மிக முக்கியமாக இந்த நடைபெறக்கூடிய இந்த 2 நாள் மாநாட்டில் சுமார் 5 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளானது ஈர்க்கப்படும் என்ற தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாண்டியராஜ், விவரங்களை வழங்கியமைக்காக.